மாதிரி இருந்தார் சாமி, அவர் போயிட்டாரு, உங்க குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டார் சாமி, ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவரை நான் பிழைக்க வைக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், அவருடைய உயிருக்கு பதிலா நீங்க யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும், உயிர் விடணும், உயிரை கொடுக்கணும், அவரை பிழைக்க வச்சுக்கலாம். உடனே அத்தனை பேரும் தலையை துண்டு போட்டாங்க. சொல்லி சாமியார் பார்த்தாரு, யாரும் வாலண்டியரா வந்து கொடுக்கறது மாதிரி இல்லை. இந்த கிழவி தர்மபத்தினி அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம்னா ஆரம்பிச்சார், ஏமா உங்க புருஷன் தானே, அவர் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க தானே, உங்களுக்கு உயிரை கொடுக்கலாம்ல. சாமி வேற ஒண்ணும் இல்ல, அவரையெல்லாம் ஆண்டு அனுபவிச்சு எல்லாம் முடிச்சாச்சு, இனிமேல் உலகத்துல இருந்து என்னத்தை சாதிக்க போறார், இந்த வயசான பேர பிள்ளைகளை ஒரு தாத்தா பாக்குறத காட்டிலையும் பாட்டினா நல்லா கவனிச்சுப்பா, அதனால பேர பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு நான் இருந்தா தான் பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். பொல்லாத கிழவி வரமாட்டா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அவர் பையன் கிட்ட கேட்டாரு, ஏப்பா உங்க அப்பாவுக்காக வேண்டி நீ உயிர் கொடுக்கலாமேனா, பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயசா இருக்க சமயம், அவர் இருந்தாலும் எத்தனை காலம் தான் இருக்க போறார், பிள்ளைகளை வளர்ந்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. பையனை கேட்டார், மருமகளை கேட்டார், பேரப்பிள்ளை தாத்தாவை பிரிஞ்சு ஒரு நேரம் இருக்க மாட்டான் பேர பையன், யாரும் தயார் இல்லை. இவ்வளவத்தையும் பார்த்துட்டு இருக்கார் யாரு, அந்த மரணப்படுக்கையில இருக்கிறவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். உடனே இந்த சாமியார் என்ன பண்ணாரு, அந்த கமண்டலத்துல இருந்து கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து பட்டுன்னு மூஞ்சில தெளிச்சார். அப்படி கொஞ்சம் ஞாபகம் வந்தது அவருக்கு. உடனே சாமியார் கையை பிடிச்சார், சாமி காசிக்கு போவோம். இந்த உலகத்து உறவுகள்லாம் இவ்வளவுதான். நமக்குன்னு ஒண்ணு வரும்போது கடைசி வரையிலையும் யாரும் கூட இருக்க மாட்டா, நம்ம தேவி மட்டும்தான் நம்ம கூட இருப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால யாராவது இதுல இருக்கிற ஒன்று ரெண்டு பேராவது அது மாதிரி இவாள்லாம் நம்மகிட்ட அன்பு வச்சிருக்கா, அவ கடைசியில நம்ம கூட வருவா, காப்பாத்துவா அப்படின்னு இருந்தா இனிமேலும் ஏமாந்து போகாதீங்கோ. கடைசியில மாத்திரை கொண்டுட்டு சாமியாரை கூப்பிட வேண்டிய. அதனால எல்லாரும் நல்ல இறைஞ்சு கை தட்டி நாராயணாய நம, நாராயணாய நம, நாராயணாய நம, ஓம் ஓம் ஓம், நாராயணாய நம, நாராயணாய நம, நாராயணாய நம, ஓம் ஓம் ஓம், ஹரி நாராயணாய ஹரி, நாராயணாய ஹரி, நாராயணாய ஹரி, ஓம் ஓம் ஓம், நாராயணாய ஹரி, நாராயணாய ஹரி, நாராயணாய ஹரி, ஓம் ஓம் ஓம். இந்த ஜன்மம் போனால் இனி வருமோ, 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 இதுவும் முடிவினை பெறுமோ, இதுவும் முடிவினை பெறுமோ. 10 வருஷம் கழிச்சு நாம சொல்லலாம், கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோமே, இந்த ஜென்மம் போனா இனி கிடைக்குமா, என் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியாது. எந்த நிமிஷம் நடக்கும் தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது. அதனால அடுத்த பிறவியில நம்ம என்னவா பிறப்போம் அப்படின்னு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அற்புதமான பாரத புண்ணிய பூமியில, எந்த புண்ணிய பூமிய தேவர்கள் எல்லாம் கர்ம பூமி, ஞான பூமி, மோட்ச பூமி என்று புகழ்கிறார்களோ, அத்தகைய பாரத புண்ணிய பூமியில அதுலேயும் மனுஷ ஜீவித மனுஷ ஜென்மா, அதுலேயும் இந்துக்களாக, அதுலேயும் அருமையான காட்டுகள தேவியினுடைய குழந்தைகளா, தேவி நம்மளுக்கு ஜென்மம் கொடுத்திருக்கா இல்லையா, இந்த ஜென்மம் போனால் இனி வருமோ, இந்த ஜென்மம் போனால் இனி வருமோ, இதுவும் முடிவினை பெறுமோ, இதுவும் முடிவினை பெறுமோ. இந்த சொந்த பந்தமெல்லாம்
இந்த சொந்த பந்தம் எல்லாம் கூட வருமா? இந்த சொந்த பந்தம் எல்லாம் கூட வருமா? 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 அந்த அளவுக்கு ஒண்ணும் வராது. அப்ப என்ன செய்யணும்? தூய உள்ள பக்தி கொண்டு அச்சுதனை பாடு பாடு. நாராயணாய நம நாராயணாய நம நாராயணாய நம ஹரி நாராயணாய ஹரி நாராயணாய ஹரி நாராயணாய ஹரி பார்க்கும் இடம் எங்கும் ஒரு பச்சை, ஒரு பச்சை, இந்த பச்சையிலே நமக்கு ஒரு இச்சை, இந்த பச்சையிலே நமக்கு ஒரு இச்சை. எதை பார்த்தாலும் அதுக்கு மேல ஒரு இச்சை நமக்கு. எல்லாமே பச்சை பச்சையா தெரியுது, எல்லாத்துக்கு மேலேயும் இச்சையும் வருது. எதை பார்த்தாலும் அது வேணும் அப்படிங்கிற ஆசை. இது எவ்வளவு பெரிய தயனீயமான ஒரு நிலை. இந்த உலக விஷயங்களிலேயே மயங்கி சம்சார சாகரத்திலேயே மறுபடியும் பிறந்து உழன்று கொண்டிருக்கிற இந்த நிலையிலிருந்து நாம விடுபடணும் அப்படின்னு சொன்னா ஹரி நாமம் பாடி ஆடி கொண்டால் ரக்ஷை ரக்ஷை. நாராயணாய நம நாராயணாய நம நாராயணாய நம ஹரி நாராயணாய ஹரி நாராயணாய ஹரி நாராயணாய ஹரி நாராயணாய நம நாராயணாய நம ஹரி நாராயணாய ஹரி நாராயணாய ஹரி நாராயணாய ஹரி நாராயணாய நம நாராயணாய நம நாராயணாய நம ஹரி நாராயணாய ஹரி நாராயணாய ஹரி நாராயணாய ஹரி. ஜெய் போலோ நாராயண நாம சங்கீர்த்தனம். நாராயண எண்ணிறந்த உபனிஷதங்களுக்குள்ளால கலிசந்தரோபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத். அந்த உபனிஷத்தினுடைய மத்தியில இருக்கிறது ஒரு மந்திரம், அதுக்கு மகாமந்திரம்னு பெயர். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கலியுகத்துல நாம செய்த அத்தனை பாவங்களும் இந்த மகாமந்திரத்தை சொல்றதுனால விலகி போயிடும் அப்படிங்கிறது. கலியினுடைய தோஷங்களிலிருந்து ஒருவனை விடுபடுத்துகின்ற மந்திரம் கலி சந்தரண உபனிஷத்து அப்படின்னு அதுக்கு பெயர். அந்த மகாமந்திரத்தை சொல்லி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ரொம்ப சுலபமான வார்த்தைகள் தான். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த நாமம் நீங்க மட்டும்தான் சொல்ல போறீங்க, இவங்க யாரும் சொல்ல போறது இல்ல. சத்தமா, எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சத்தமா எல்லாரும் கைதட்டி சொல்லலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ராம கிருஷ்ண ஹரே, 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 ஹரி போல் ஹரி போல், ஹரி ஹரி போல் போல், 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 ஹரி போல் ஹரி போல், ஹரி ஹரி
இப்போ ஒரு 3 ஹரிபோல் நல்ல கரங்களை உயர்த்தி எவ்வளவு சத்தமா இந்த 3 ஹரிபோல் சொன்ன பிறகு அப்புறம் தொண்டையில இருந்து சவுண்டே வரக்கூடாது, வெறும் காற்று தான் வரணும். அவ்வளவு சத்தமா ஹரி போல். பெண்கள் சவுண்டு தான் கேட்குது, ஆண்கள் சவுண்டே கேட்க மாட்டேங்குது. ஹரி போல் ஹரி போல். सर्वत्र एकवाक्यद हरिस्मरन् हरि स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषा गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु कायेन वाचा मनसेन्द्रिये वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि श्री सद्गुरुनाथायेति समर्पयामि सर्वं समर्पयामि। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय आविराविर्मयेति। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते।